அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. எந்த குடும்பத்திற்கு இறைவன் பெண் குழந்தைகளை அனுப்புகின்றார் அப்படிங்கிறது தான் தலைப்பு. நிறைய விவாதிக்கப்பட்டிருக்கும், நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, சமீப காலமாக கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிகாசமாக இருக்கலாம், புராணங்களாக இருக்கலாம், இல்லை இப்போ சொல்கிறவங்களா இருக்கலாம், நிறைய புண்ணியம் செய்தவர்களுக்கு பெண் குழந்தைகள் பிறக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அது உண்மையாகவே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் அல்லவா? அப்போ பெண் குழந்தை ஒரு வீட்டில் பிறக்கிறது என்றால் தாய் தகப்பன் உண்மையாகவே புண்ணியம் செய்தவர்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதே போல் ஒரு வீட்டில் குழந்தை பிறந்தாலே இப்பொழுதெல்லாம் மிகவும் புண்ணியம் செய்தவர்கள் என்ற கருத்து அப்படிங்கிறதும் பரவ ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ இது எது உண்மை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பொறுமையாக பாருங்கள், உங்கள் கருத்துக்களையும் கீழே பரிமாறிக்குங்க கமெண்ட்டில். அப்போ குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் பாவம் செய்தவர்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது இல்லையா? அப்போ அவர்கள் புண்ணியம் செய்யவில்லையா அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே எப்போவுமே போகக்கூடாது. பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது பிறந்த குழந்தைகளை வைத்து இல்லை, பிறக்கின்ற குழந்தைகள் இருக்கு இல்லையா, அது எவ்வாறு வளர்கின்றன, நீங்கள் எவ்வாறு வளர்க்கிறீர்கள் அப்படிங்கிறது, அவங்க எப்படி வளர்கிறார்கள், எவ்வளவு ஞானம் அடைந்தவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் மனிதனாக வாழ்கிறார்களா அப்படிங்கிற எல்லாத்தையும் வச்சு தான் அந்த பாவ புண்ணியங்களை நீங்கள் கணக்கில் எடுக்க முடியும். ஒருவேளை குழந்தைகள் பிறப்பதே பாவத்தின் அடிப்படையில், புண்ணியத்தின் அடிப்படையில் நம்ம சொல்ல வந்தோம் அப்படின்னா, அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பிறப்பை வைத்து அந்த பெற்றோர்கள் செய்திருப்பது புண்ணியம் என்றோ பாவம் என்றோ நம் முடிவிற்கு வர முடியாது. யதார்த்தமான விஷயம் அடியேன் பேசுவது. கர்மா என்று வந்துவிட்டால் இத்தனையும் நாம் யோசித்து தான் ஆகணும். ஏன்னா பெண் குழந்தைகள் உண்மையாகவே அகிலாண்டேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பிகையின் வடிவம், மாற்று கருத்தே இல்லை. அப்போ புண்ணியம் செய்தவர்களுக்கு பெண் குழந்தை பிறக்குமா? பிறக்கும். புண்ணியம் செய்தவர்களுக்கு ஆண் குழந்தையும் பிறக்கும். புண்ணியம் செய்தவர்களுக்கு குழந்தைகளே இல்லாமலும் இருக்கும். இது இயற்கையின் நியதி. அது மறைத்தல்னு இறைவன் ஒரு தொழில் செய்வதாக சொல்லுவோம் இல்லையா? நடராஜர் பெருமான் உருவத்தை வச்சு சில விஷயங்கள் மறைக்கப்படுகின்றன. நமக்கு தெரியாமல் இருப்பது உத்தமம் என்று மறைக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் நாம் என்ன புண்ணியம் செய்திருக்கிறோம் என்பதன் அடிப்படையில் குழந்தைகள் நமக்கு வருகின்றன. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். அவர்கள் வளரும் போது அவர்களால் அடைய வேண்டிய இன்பம் யாது, அவர்களால் அடைய வேண்டிய துன்பம் யாது, இப்படிங்கிற கணக்கெல்லாம் போட்டுத்தான் ஒரு பெற்றோராக நாம் எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டும் அந்த குழந்தைகளால், நாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் அந்த குழந்தைகளால் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு போட்டு வீட்டுக்கு குழந்தைகள் வரும். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி. இது அடியேனுடைய கருத்து. இது விவாதத்திற்கு உட்பட்டது தான். ஏன்னா பொதுவாக ஒரு குழந்தை பிறந்ததுமே இது புண்ணியம், இது பாவம் அப்படியெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அது தப்பு. அப்போ குழந்தைகளே இல்லாமல் இருந்தால் நல்லா தெரிஞ்சுக்குங்க, அவங்கெல்லாம் இன்னும் புண்ணியம் செய்தவர்கள், இன்னும் புண்ணியம் செய்தவர்கள். ஏன்? குழந்தைகள் என்று ஒன்று இருந்தால் அவர்களின் பாசம் எங்கு மட்டும்தான் இருக்கும்? அந்த குழந்தைகள் மீது மட்டும்தான் இருக்கும். தனது குழந்தைக்காக, தனது வம்சத்திற்காக அப்படிங்கிற அந்த பாசம் அந்த குழந்தைகளோடு நின்றுவிடும். ஆனால் அவர்களெல்லாம் பெரிய புண்ணிய ஆத்மாக்கள். அந்த குழந்தை வரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அவர்களெல்லாம் நிஜமாலுமே ரொம்ப புண்ணியம் செய்தவர்கள். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பாசம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் நிற்காது. அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, பார்க்கின்ற குழந்தைகள் எல்லோர் மீதும், பார்க்கின்றவர்கள் எல்லார் மீதும் பார்த்திங்கன்னா அவங்க பாசமாக இருப்பாங்க. அந்த நேசம் அவர்களிடமிருந்து வெளிப்படும். அப்போ இந்த பாவ புண்ணியங்களை இதை வைத்து நாம் கணக்கிடவே முடியாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இதில் இன்னொரு விஷயம், அடியேன் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு, அந்த குழந்தைகள் வளரும் போது, வளர்ந்து அவர்கள் ஆற்றுகின்ற வினையை பார்க்கும் பொழுது தான் அந்த பெற்றோர்கள் புண்ணியம் செய்தார்களா பாவம் செய்தார்களா என்பது அவர்களுக்கு தெரிய வரும். அதற்காக பெண் குழந்தைகளாக பிறக்கிறது அப்படிங்கும்போது அவர்கள் பாவம் செய்தவர்கள் அப்படிங்கிற நீங்கள் அந்த கண்ணோட்டத்துக்கும் போகக்கூடாது. ஆண் குழந்தைகளாக பிறந்தாலும் பாவம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கண்ணோட்டத்துக்கும் போகக்கூடாது. அப்போது ஒரு பெண், ஒரு ஆண், ஒரு குழந்தைகள் வீட்டில் பிறக்கின்றன அப்படின்னா அவர் சரிசமமாக பாவம் புண்ணியம் செய்தவரா அப்படிங்கிற கணக்குக்குள்ளேயெல்லாம் போகவே முடியாது. இது யதார்த்தம். நம்ம சிற்றறிவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு எட்டியவாறு சிந்தித்து பார்க்கணும் இல்லையா? நம்ம பகுத்தறிவுன்னு இருக்குது. அப்போ இப்படி பாவம் புண்ணியங்களை பற்றி பேசுகிறாங்க. ஒரு குழந்தை பிறந்ததுமே அவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் பாவம் செய்தவர்கள் என்று பேசினால் அது ஒரு குறுகிய வட்டமாக மாறிவிடும். அது பெரிய தவறான கண்ணோட்டம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்குங்க. பாவ புண்ணியங்களை எல்லாம் தாண்டி நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்குங்க. அப்போ ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, குழந்தைகளே இல்லாமல் இருந்தாலும் சரி, அவர்
பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவர்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது அமைகின்றது. அதில் மாற்று கருத்தே இல்லை. இதுலேயும் குறிப்பிட்டு சொல்ல போனால் அந்த குழந்தைகள் வளர்கின்ற விதம், நாம் எவ்வாறு வளர்க்கின்றோம் அப்படிங்கிற விதத்தை பொறுத்து தான் அந்த குழந்தைகளால் மகிழ்ச்சியாக துன்பமாக அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நம்ம வழிகாட்டணும் அந்த குழந்தைகள் வாழ்வதற்கு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆணாக இருந்தால் எதிர்பாலினமான பெண்களின் வழியை பற்றி சொல்லி நம்ம வளர்த்திருக்க வேண்டும். அவர்களை நம்ம இந்த மாதிரி துச்சமாக நினைக்கக்கூடாது, அடிமைப்படுத்த எண்ணம் இருக்கக்கூடாது, அவர்களும் உனக்கு இணையானவர்கள்ன்ட்டு அந்த ஆண் குழந்தையிடம் சொல்லி வளர்க்க வேண்டும். பெண் குழந்தைகளாக இருக்கும் பொழுது உனக்கு இவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும், உன்னாலும் சாதிக்க முடியும், உன்னாலும் இந்த உலகத்தில் ஜெயித்து காட்ட முடியுங்கிற தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்க்க வேண்டும். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் சரியாக வளர்த்துட்டீங்க, அந்த குழந்தை உங்களுக்கு அடுத்த சந்ததியை நீங்கள் வளர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் புண்ணியம் செய்தவர்கள். ஏன், அந்த குழந்தைகள் சரியாக இந்த உலகத்திலே வாழ்க்கையை நடத்தும், அவர்களால் 4 பேர் நன்மை அடைகிறார்கள் அப்படிங்கும்போது நீங்கள் புண்ணியம் செய்தவர்கள், அந்த பெற்றோர்கள் புண்ணியம் செய்தவர்கள். மாறாக நம் வளர்ப்பு தவறாக போய்விட்டது அப்படிங்கும்போது ஒரு குழந்தைக்கு எதிர்பாலினத்தவர் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பு கரிசனம் அப்படிங்கிறது இல்லாமல் அடிமைப்படுத்துகின்ற தன்மை வந்துவிட்டாலோ, அவர்களை ஒரு சராசரி உயிராக கூட மதிக்காத தன்மை ஒருத்தருக்கு வந்துருச்சு, கர்வத்தோடு இருக்கிறார்கள், ஏதோ தேவையில்லாத குணங்கள் எல்லாம் அவர்களிடம் வந்துவிட்டது அப்படின்னா அதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது யார்? அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அதற்கு காரணமாக இருக்க வேண்டும். அப்போ அது எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம சொன்ன மாதிரி தவறான ஒரு பாதையில் செல்கின்ற குழந்தைகளை பார்க்கும் பொழுது அந்த பெற்றோர் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய கேள்வி. இப்போ அந்த பெற்றோர்கள் பாவம் செய்தவர்களா புண்ணியம் செய்தவர்களா என்பதை நாம் தான் முடிவு செய்யணும். அப்போ நம்முடைய வளர்ப்பு தான் அந்த குழந்தை பிறந்ததற்கு நாம் பாவம் செய்திருக்கிறோமா புண்ணியம் செய்திருக்கிறோமா என்பதை நமக்கு அடையாளப்படுத்தும். குழந்தை வளர்ப்பு ரொம்பவே முக்கியமான விஷயம். ஒரு முறை நம்மளுக்கு இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இருக்கிறது அப்படின்னு சொன்னான். ஒருவேளை இந்த பிறவியில் இறைவன் கொடுக்கல அப்படின்னா, ஏன்னா கர்ம மூட்டையில் ரொம்ப குறிப்பிட்டதை மட்டும்தான் எடுத்து போடுறார் இறைவன். நம்ம செய்த கர்மாவின் மீது நம்பிக்கை இருப்பவர்களுக்கு எடுத்து கொடுக்கிறார். அப்போ என்னென்னா, உங்களுக்கு அந்த குழந்தைகள் மூலமாக வரக்கூடிய கெட்டதோ அல்லது அந்த நன்மையோ உங்களுக்கு வர தேவையில்லை. ஏன்னா நீங்கள் உலகத்தாருக்கே தாய் தகப்பன் போல் இருக்க போகிறீர்கள், மற்ற எல்லா குழந்தைகளையும் அரவணைப்பாக நீங்கள் வைத்துக்கொள்ளப் போகிறீர்கள் என்பது உங்களது கர்மாவாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த ஜென்மாவில் நமக்கு அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். அது பாக்கியம்னு சொல்கிறதே தப்பு தான். அப்போ அந்த குழந்தை இல்லை அப்படின்னா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன், 1-2 குழந்தைகளுக்கு நீங்கள் தாய் தகப்பன் அல்ல. பொதுவாக அம்மையும் அப்பனையும் போல இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் நீங்கள் தாய் தந்தை போன்றவர்கள் ஆவீர்கள் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய பார்வையும் கூட. ஏன்னா அவர்களிடம் அடியே நிறைய விஷயத்தை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்கவங்க ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் சோகமாக ரொம்ப தனிமையாக அவங்க இருந்தாலுமே கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்களுக்கு அந்த பக்குவம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய தானம் செய்பவர்கள், நிறைய ஜீவராசிகளோடு அன்பாக பழகக்கூடியவர்கள், அதே போல் பார்க்கின்ற குழந்தைகளுக்கு அவர்கள் படிப்பிற்கு உதவக்கூடியவர்கள், அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறவங்க, இந்த மாதிரி பல ரோலில் அவர்களை அடியேனால் பார்க்க முடியும். நீங்களுமே அந்த மாதிரி நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க. இதில் குழந்தைகள் இருந்தாலும் சரி, குழந்தைகள் இல்லாவிட்டாலும் சரி, ஒரு சில பேர் எக்ஸப்ஷன் கேஸ், அவங்கள பற்றி நம்ம பேசக்கூடாது. பெரும்பான்மையானவர்கள் பார்த்தீங்க அப்படிங்கும்போது அடியேன் குறிப்பிட்டவாறு அவர்கள் தங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்று விடுவார்கள். குழந்தைகள் அப்படிங்கிறது அனைவருமே அப்படிங்கிறது, எல்லா ஜீவராசிகளிலும் அந்த அன்பை காட்டுவது அப்படிங்கிறது அவர்களிடம் இருக்கும். இந்த மாதிரி குணம் படைத்தவர்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தாலுமே கூட அவர்களை பற்றிய எண்ணங்கள், அவர்களை பற்றி எண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். வெளியே காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள். குழந்தை இல்லை அப்படிங்கிறதால ஏன்னா அவர்கள் அனைவரையுமே குழந்தையாக பார்க்கக்கூடிய ஆற்றலை பெற்று விடுவார்கள், தன்மையை பெற்று விடுவார்கள். இப்போ இது எல்லாமே முக்கியம். இந்த இடத்துல இந்த குழந்தையை வச்சு பாவம் புண்ணியம் அப்படின்னு பேசுகிறது அடியனை பொறுத்தவளவு பாவம். அதாவது பெண் குழந்தை பிறந்தால்தான் புண்ணியம், ஆண் குழந்தை பிறந்தால்தான் புண்ணியம், இந்த மாதிரி பேசுவதே அடியனை பொறுத்தளவு பாவம். அந்த குழந்தைகளை நீங்கள் சரியாக வளர்க்கிறீர்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பாவமும் புண்ணியம் என்பது அடியனுடைய கருத்து. அந்த குழந்தைகள் நன்றாக வளர்ந்து உங்களுக்கு ஒரு பேரை எடுத்து கொடுக்கிறார், நல்ல மனிதராக வாழ்கின்றான் அந்த பையன், அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ரொம்ப மனுஷத்தன்மையோடு இருக்காங்க, மற்றவங்களோட வலியை புரிஞ்சுக்கிறாங்க, மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க இந்த குழந்தைங்க அப்படிங்கும் போது அதுதான் உண்மையிலுமே ஒரு தாய் தந்தை
புண்ணியம் செய்தார்களா பாவம் செய்தார்களா என்பதை அடிக்கோடிட்டு காட்டும் அப்படிங்கிறது அடியனுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.